ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம டோக்கியோவில் ஓத்தோ மேட்சிலேருந்து உங்க கூட பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி நாம் தனுஷ் கூட அண்ட் மேடம் தனுஷோட ஒய்ஃப் அக்ஷயா எல்லோரும் 4 பேரை சேர்ந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கோம். எனக்கு கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல வெயில் இருக்குது. இருக்கிற ரோடுலாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஸ்ட்ரீட்டு தான், பெருசாக இல்லை. பட் எவ்வளோ நீட்டாக க்ளீனாக இல்லை அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, பூச்செடி வச்சு தண்ணி ஊற்றிட்டுருக்காரு, இவ்வளோ அழகாக இருக்குது. ஒன்றுத்துக்காக ஆகும். சிக்னலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரெட் சிக்னல் ஓப்பன் பண்ணோன்னு அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகணும். அந்த பக்கம் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் தான் நம்ம போக போகிறது. ஓகே, வெயிட் சிக்னல் பேன் போகலாம் தனுஷி. இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். சம்மிட் ஒன் சைட் ஆரஞ்ச். நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா பழங்களும் இங்கேயும் கிடைக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தக்காளி பழத்தோட விலை பாருங்கள், ஒரே ஒரு தக்காளி தான் 138. நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 65 ரூபா ஒரு தக்காளி. நிஷா, உனக்கு என்ன வேணும்? பார்த்தீங்களா, ஆக்டோபஸ், ஃபிஷ். பீஃபு, ஃபோர்க்கு, இதெல்லாம் ஃபோர்க்கு. நல்லா ஃபோர்க்கை மேஷ் பண்ணி ஒரு நூடுல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. பாருங்க, டென்டோ பாக்ஸ் எவ்வளோ இருக்குது. எல்லாம் அப்படியே இங்கே ஒர்க் பண்ணுறவங்கலாம் வீட்டில் போய் சமைக்கிறதெல்லாம் கிடையாது. மேக்ஸிமம் டக்குன்னு இங்கே வந்து வாங்குறது, அப்படியே சூடு பண்ணுறது, அப்படியே சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறது, அவ்வளோதான். ஃபுல்லாக டென்டோ பாக்ஸ் தான். இடமாமை
இங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் எதுவும் நம்ம வாங்க முடியாதுன்ற மீன்ஸ் என்ன பேருன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. என்னென்ன ஐட்டங்கள் இருக்குது, நம்ம படத்தை பார்த்து மட்டும் தான் வாங்குவோம். ஒருவேளை அதனோட இன்க்ரீடியன்ட் எல்லாமே நமக்கு தெரியணும்னா இதை அப்படியே கூகுள் டிரான்ஸ்லேட்டை போட்டு நம்ம எடுத்து பார்த்தா மட்டும்தான் தெரியும் இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது பாருங்கள், என்ன ஒரு வார்த்தை ஒரு எழுத்து இங்கிலீஷில் இருக்கா பார்த்தீங்களா? ஓகே தானே மேம் இது? அப்பா ஓகே, சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகிறோம். ஜப்பானை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியான இடம் தாங்க. டோக்கியோவில் அதுவும் முக்கியமாக எல்லாமே காஸ்ட்லி. நம்ம இந்தியன் மணிக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே டபுள் ட்ரிபிள் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். நம்மளுக்கு தேவையானதை மட்டும் வாங்கணுன்னா ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை தேவையில்லாத பார்க்குறதெல்லாம் நல்லா தான் இருக்கும், வாங்கணுன்னா அவ்வளோதான். இந்த பில்டிங்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் அந்த பில்டிங்லாம் எதுவுமே சிமெண்ட்டில் கட்டுறது கிடையாது. இந்த பில்லர்ஸ் மட்டும் தான் ஆக்சுவலி சிமெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க போல். மற்றதெல்லாம் இவங்க வீடு கட்டுறதுக்காகவே பிரத்யேகமாக இதுக்காக ஒரு போர்ட்ஸ் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. அதில் தனித்தனியாக டிசைன்ஸ், மாடல், ரேஞ்சஸ்ஸு அது போல் தனித்தனியாக இருக்குது. அதை யூஸ் பண்ணி அவங்க ஏற்ற மாதிரி அவங்க வாங்கி இந்த மாதிரி ஜப்பானை பொறுத்த வரைக்கும் தெருக்கு பார்க்குற ஒரு கன்வென்ஸ் ஸ்டோர் தான் இந்த 7-Eleven. பாருங்க, இது அடிக்கடி எல்லா இடத்துலையும், மோஸ்ட்லி எல்லா ஸ்ட்ரீட்லேயும் எல்லா ரோட்லேயும் இந்த 7-Eleven ஷாப்பிங் இருக்கும். இங்கே எல்லாம் நம்மளுக்கு தேவையான மினிமம் ஐட்டங்கள் கிடைக்கும். ரோட்டு ஓரத்தில் எவ்வளோ அழகான பூக்கள். ஜப்பானுக்கும் விதிவிலக்கு இல்லை. ரோட்டோரமாக படுத்து கிடக்கிற வீடு இல்லாதவங்க இங்கேயும் படுத்துருக்காங்க.
எனக்கு ஜப்பானில் பிடிச்ச இந்த ஒரு விஷயங்க, இங்கே பாருங்கள், தனியாக அதுக்காக வண்டி போகிறதுக்கு, கார் போகிறதுக்குன்னு தனியாக ஒரு பாதை இருந்தாலும், இந்த பாதை பாருங்கள், நடக்கிறதுக்காக, சைக்கிள் போகிறதுக்காக மட்டும் எவ்வளோ பெரிய பாதை.